கடந்த 4 நாட்களாக ட்ரெண்டிங்கில் இருந்து வந்த அயன்குளம் அதிசய கிணறு நிரம்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் அயன்குளம் அருகே பல வருடங்களாக கிணறு ஒன்று நிரம்பாமல் இருந்து வந்தது. நேற்று வரை வெள்ள நீரை உள்வாங்கி தனி காட்டி ராஜாவாக இருந்து வந்த அந்த கிணறு தற்போது நிரம்பியுள்ளது. இதனிடையே மண் சரிந்ததால் தண்ணீர் கிணற்றுக்குள் செல்ல முடியாத நிலை உள்ளதாக கிராமவாசிகள் கூறினார்கள். தூத்துக்குடி அருகே 4 வழிச்சாலையில் பாலம் உடைந்து சேதப்பட்டதால் போக்குவரத்து வழியின்றி மக்கள் சிரமம். தற்காலிகமாக சாலை சீரமைக்கும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு நாளை டிசம்பர் 20 பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் 2 மாவட்டங்களும் கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்த மின்சாரம் உணவின்றி மக்கள் கடும் அவதிப்படுகின்றனர். இந்நிலையில் நாளை 2 மாவட்டங்களுக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டத்தை திணறடித்த அதீத கனமழை மக்களின் இயல்பு வாழ்க்கையை புரட்டி போட்டது. இந்நிலையில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த கர்ப்பிணி, 18 மாத கைக்குழந்தை உள்ளிட்ட 4 பேரை இந்திய விமானப்படை வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். கடும் பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் இருந்து ரோப் மூலம் மீட்கப்பட்ட அனைவரும் பத்திரமாக மதுரைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இது தொடர்பான வீடியோவை பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ளார். மத்திய அரசிடம் இருந்து தற்காலிகமாக ரூபாய் 7,033 கோடியும் மொத்தமாக ரூபாய் 12,659 கோடியும் நிவாரணமாக கேட்டுள்ளோம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய முதல்வர், மிக்ஜாம் புயல், தென் மாவட்டங்களில் கனமழை என அடுத்தடுத்து 2 பேரிடர்கள் தமிழகம் சந்தித்துள்ளது. மத்திய அரசு நிதி வழங்கினால்தான் நிவாரணம் பணிகளை முழுமையாக மேற்கொள்ள முடியும் என்றார். நேற்று குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை இன்று சற்று உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் 80 அதிகரித்து ரூபாய் 46,360க்கு, கிராமுக்கு ரூபாய் 10 உயர்ந்து ரூபாய் 5,795க்கும் விற்பனை ஆகிறது. அதேவேளை 1 கிராம் வெள்ளியின் விலை 50 காசு சரிந்து ரூபாய் 79.50 காசுக்கும், கிலோ வெள்ளி ரூபாய் 79,500க்கும் விற்பனை ஆகிறது. கடந்த 10 நாட்களாக தங்கம் விலை ஏற்று இறக்கமாகவே காணப்படுகிறது. நாடாளுமன்ற வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி, மாநிலங்களவை சபாநாயகர் ஜெகதீஷ் தன்கர் போல மிமிக்ரி செய்து சிரிப்பலையை ஏற்படுத்தினர். நேற்று இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 78 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து இன்று நாடாளுமன்ற நுழைவாயில் நடந்த போராட்டத்தில் ராகுல் காந்தி, திருநாவுக்கரசர், ராசா உள்ளிட்ட பல எம்பிக்கள் பங்கேற்றனர். நெல்லையில் பெய்த அதி கனமழையால் பல உயிர்கள் பறிபோய் உள்ளன. இந்நிலையில் நேற்று இரவு வெள்ள நீரில் உயிருக்கு போராடிய ஒருவரை மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு தனது உயிரை பணயம் வைத்து இளைஞர் ஒருவர் மீட்டுள்ளனர். உயிர் போகும் கடைசி தருவாயில் தனது உயிரை காப்பாற்றிய அந்த இளைஞருக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்ட ரேஷன் கடைகளில் நிவாரணத் தொகை வழங்கும் பணிகள் நடந்து வருவதால் உணவுப் பொருட்கள் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து நிவாரணம் வழங்கும் பணி முடிந்ததும் டிசம்பர் 22ஆம் தேதி முதல் உணவுப் பொருட்கள் விநியோகம் மீண்டும் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.